Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க. இந்த டிஷ் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சு. அத தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேங்க. ஸ்வீட் கார்ன் வந்து வாங்குறப்பே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இதை வந்து எடுக்கிறப்ப வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும். இப்போ இதை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த மிக்சிங் பவுலில் ஒன்று ஒன்றா உரித்து இந்த மாதிரி வந்துட்டு சேர்க்க போகிறோங்க. இது ஃபஸ்ட்டு இருக்க லேயர் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்வீட் கார்னை வச்சு இந்த மாதிரி வந்து செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணாதீங்க. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்வீட் கார்ன் அளவுமே இதே மாதிரி வந்து நான் உரித்து மிக்சிங் பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை எடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி முத்து முத்தாக அழகான ஷேப்பில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துருக்கிற முத்து சோளம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்க போகிறோங்க. ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எதுவும் சேர்க்க வேணாங்க. இப்போ இதை வந்துட்டு தண்ணி லைட்டாக சூடானோடனே அதில் வந்துட்டு இதை வந்துட்டு சேர்த்துற போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை நான் இப்போ ரெடி பண்ணுற இந்த டிஷ்ஷு வந்துட்டு ஸ்வீட் கார்னில் மட்டும்தாங்க செய்ய முடியும். நம்ம நார்மல் வந்துட்டு முத்து சோளத்தில் செஞ்சிங்கன்னா வராது. ஏன்னா வந்துட்டு இது சாஃப்டாக இருக்கும், அது வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் கார்ன்லேயே வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு இது வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரமும் வேக வைக்க வேணாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே போதும். இது வந்து நம்ம ஸ்டீமில் வேக வச்சாவே வந்து வெந்துடும். அதனால தான் வந்துட்டு 2-3 நிமிஷம் வேக வச்சாவே இது நல்லா வந்துட்டு குக் ஆயிருங்க. இதை மூடி போட்டு வந்து மூட வேணாம். சும்மா இந்த மாதிரி வந்து திறந்து வச்சுட்டே வந்து வேக வைங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு வேக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்குவோங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குவோம். இந்த வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி பதம் இருக்கிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் மிக்சிங் பவுலில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வடிகட்டி வச்சுருந்தா கார்ன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க சமயத்தில் நான் மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துருக்கிறேன். இதோடு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கார்னுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம கார்ன் அந்த வடித்து எடுக்கிறப்பே வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லைனாட்டியும் பரவாயில்ல. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப தண்ணி தெளிச்சிட வேணாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தெளித்தா போதும். இங்கே பாருங்கள், இது இந்த கார்னில் நம்ம அரிசி மாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தோன்னே அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதோட வந்துட்டு சேர்த்துக்க போகிறேங்க. ஒரேடியும் சேர்த்துட வேணாங்க. பாதி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்து வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நம்ம போட்டிருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு வந்துட்டு நம்ம எடுத்துருக்க அந்த கார்னோட வந்து நல்லா பைண்ட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் எனக்கு தண்ணி தேவைப்படல. ஏன்னா நான் கொஞ்சம் வந்துட்டு ஈரப்பதமாகவே தான் இந்த கார்ன் எடுத்தேன். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த கார்னை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பொரிக்கிற போது வந்து நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், கையில் எடுத்தோம்னா இந்த உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடு இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இந்த கார்னை பொரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கார்ன் ஒத்தையாக இந்த மாதிரி வந்து தூவி விட்ட மாதிரி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்ப நம்ம இதை போடுறதுனால வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த கார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து மேலே வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா 1-2 ஒட்டிகிட்டு இருக்கிறது கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம எடுத்துருக்க கார்னும் வந்து சீக்கிரமாக வந்து வேக ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், 1 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துட்டு வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இது எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பிளேட்டில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்காங்க. அதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கேன் அந்த கார்ன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கார்ன் ஃபுல்லுமே பொரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிருவோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சாட் மசாலா வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுங்க போதும். ஏன்னா நம்ம பொரிக்கிறப்பே வந்துட்டு அந்த மாவில் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். இதோட வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் இதோட வந்துட்டு புளிஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க இந்த மசாலா பூரா இந்த கார்னில் சேர்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்து அந்த காணை கொஞ்சமாக அந்த வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வந்துட்டு மேலே தூவி விட்ட மாதிரி இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. அதையும் வந்துட்டு இதோட வந்துட்டு மேலே தூவி விட்ட மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ண லெமன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு இதோட வந்து வச்சுருவோங்க. ரொம்ப வைக்க வேணாம், ஒரு சின்ன ஒரு பீஸ் வச்சா போதும். அவ்வளோதாங்க. கெஸ்ட் நம்ம வீட்டு யாரும் வந்திருந்தாங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க. இந்த டிஷ் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.